ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி சூப்பு பீட்ரூட்டை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்காக பண்ண போகிறோங்க. செம்ம சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க. ஒயிட் குருமாவோட ஜாமோட சூப்பை மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்து பாருங்கள். ஹீமோக்ளோபின் எப்படி ஏறும் என்னன்னு பாருங்கள். சூப்பராக அற்புதமாக வேலை செய்யும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப்பு பீட்ரூட் கேரட் சூப்பு. பீட்ரூட் சூப்பு வெஜிடபிள் சூப்பு, கேரட்டு பீட்ரூட்டு இன்னும் நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அதுதான் சூப் எடுத்தாச்சு. இந்த இது காய்கறியை நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கலாம். ரச பவுடரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுலேயும் மல்லி ஜீரகம் எல்லாம் போட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அது வடிகட்டினா நமக்கு சூப் ரெடி ஆகிடும். சூப் குடி பாப்பா. கேரட் பீட்ரூட் போட்ட சூப்பு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெடி ஆகிடுச்சு. செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் சூப்பு, கேரட் பீட்ரூட் சூப் சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் சப்பாத்தி பார்த்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்காக நெல்லிக்காய் ஜாமோட பீட்ரூட் ஒன்று எடுத்து கட் பண்ணி தோல் சீவி மிக்ஸி ஜாரில் ஜூஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் ஹெல்த்தி. இதில் நெய் உப்பு எல்லாம் போட்டு நல்லா தளர்வாக இந்த பீட்ரூட்டை பிசைஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டப்பிங் வந்து பன்னீர் கூட வச்சுக்கலாம். எள்ளு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி. ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. பீட்ரூட் சப்பாத்தி சூடான பீட்ரூட் சப்பாத்தி. ப்ரெக்னன்ட் லேடி முதல் கொண்டு எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த பீட்ரூட் சப்பாத்தியை. சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு. பீட்ரூட் சப்பாத்தியை பசங்க வேண்டான்னு சொல்ல மல்லிகாய் ஜாம், ஒயிட் குருமா, பீட்ரூட் சப்பாத்தி எவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது பாருங்கள். பீட்ரூட் சப்பாத்தி குட்டி குழந்தைங்களுக்காகவே செஞ்சிருந்தோம். இது வந்து நெல்லிக்காய் ஜாமு நம்ம சேனலில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அப்போ போட்டது தான் இந்த ஜாமை. இதை பாருங்கள் அப்படியே இருக்குது. 3 மந்த்தாகவே அக்கா தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து 6 மந்த்துக்கு மேலே போட்டோம் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. இந்த நெல்லிக்காய் ஜாமும் பீட்ரூட் சப்பாத்தின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து நெல்லிக்காய் ஜாம்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுக்கு சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. குருமாவும் நான் ஒயிட் குருமாவும் வச்சுருந்தேன். ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜாம். இங்கே வந்து ஒயிட் குருமா இருக்குது. நம்ம நெல்லிக்காய் ஜாம் வச்சு சாப்பிட்லாம். ஏற்கனவே நான் நெல்லிக்காய் ஜாம் போட்டிருக்கேன் வீடியோவில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்திங்க. இந்த நெல்லிக்காய் ஜாமும் பீட்ரூட் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஒயிட் குருமாவுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சப்பாத்தியை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஜாமை பீட்ரூட் சப்பாத்தியோட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். செமையான பீட்ரூட் சப்பாத்தி குழந்தைங்களுக்காகவே. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.